எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவரஞ்சித், எக்ஸர்விஸ்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் நம்பம்பட்டிங்க ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊர் சைடு என்னென்னா, உன் மையன் சுரேஷில் படிக்கிறான், பாஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லோரும் கொடுத்தாங்க. இப்போ எங்கள் ஊர்லேருந்து வந்து நான் 4வது ஆள் சுரேஷில் படிக்கிறதுக்கு. ஆனால் சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக என் தங்கச்சி தான் இங்கே கூட்டி வந்திருக்கணும். ஏன்னா என் தங்கச்சி தான் என்னை படிக்க வச்சுச்சு. மாதம் மாதம் சம்பளம் போட்டு விட்டு அதை என்னை படிக்க வச்சு என் தங்கச்சி தான். அந்த பரிசெல்லாம் என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் அன்றைக்கி அவங்களால வர முடியலை. அப்புறம் 2022 குரூப் 2 எக்ஸாம், அதான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸாம். அதை ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து மெயின்ஸில் வரல. அடுத்து போலீஸ் எக்ஸாம் போனேன். போலீஸுக்கு கிரவுண்டில் போயிட்டு ஓடிட்டு இருந்தேன், ஓட முடியல. அப்புறம் குரூப் 4 தான், இதான் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணேன். இப்போ பாஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2022 குரூப் 4 நான் எழுதினேன். அப்போ இங்கே டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நான் யூடியூப்பில் கிளாஸ் பார்ப்பேன், சுதர்சன் சார் வீடியோ, மேக்ஸ் வீடியோ. அன்றைக்கி தான் அந்த ப்ராஃபிட் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச்னால் அன்றைக்கி தான் நான் ப்ராஃபிட் கிளாஸ் வீடியோ பார்ப்பேன். அதனால் சுதர்சன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். சுய சார் வந்து ஒரு நாள் உங்களுக்கு தெரியாத ஸ்டடியாளுக்கு வந்து பர்மிஷன் கேட்டோம் அந்த செட்டில். அப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ முக்கியமாக ஒரு 4 பேருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கணும். கார்த்தி அண்ணன், ராமசுப்பண்ணன், மணி அண்ணன், அழகுராஜ் அண்ணன். அவங்க 4 பேர் தான் என்னோடய வழிகாட்டுதல். நாங்கள் வந்து சார் சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்கள் குரூப் டிஸ்கஸ் பண்ணுங்கள், குரூப் டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களோட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி அந்த 4 பேர் தான் என்னை வந்து, எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இன்னும் சொல்லப்போனால். அப்படி தான் நான் வந்தேன் இங்கே. நான் இந்த ஃபீல்டு பக்கம் வர்றதுன்னு எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவங்க தான் என்னை வந்து வழிகாட்டினாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் கொஞ்சம் டிமோட்டிவேஷன் பண்ணாங்க. இப்போ என்ன அப்படி பண்ணிக்கிருக்கான், படிக்க மாட்டான், வைக்க மாட்டான்னு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் மேலே நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஸ்கூலில் ப்ரேயர் பேசக்கூட நான் போக மாட்டேன். அன்றைக்கி லீவ் போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். இன்றைக்கி தான் முதல் மேடை, என்னோடய வெற்றி மேடை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெய்லி எங்கள் வீட்டுக்கு நான் எனக்கு காலைல எந்திரிக்கும் போதே எங்கள் வீட்டில் கடங்காரங்க தான் வந்து நிற்பாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேருமே வேலைக்கு என்னை அனுப்ப சொல்லலை. அவங்களுக்கு வந்து இந்த வெற்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என் ரூம் பசங்க அவனுங்க தான் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணானுங்க. நான் ரூமில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த கொஷின் ஜெராக்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, அவனுங்க தான் எல்லாத்துக்கும் போவானுங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேனே அப்படிமானுங்க. அவனுங்க எல்லாருமே இங்கே வந்திருக்கானு இன்றைக்கி. அவன் எல்லாரையும் மேலே வர சொல்லுங்கள் சார். மீட்டில் வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்கார். இப்போ அவர் சொன்னார், 2 பேரை நான் விட்டுருக்கேன், அடுத்த வருஷம் அவனுங்க வந்துடுவானுங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து நான் இத்தனை பேரை விட்டுருக்கேன். கண்டிப்பாக அடுத்த டைம் இவங்க எல்லோரும் வந்துடுவானுங்க. நான் வந்து நான் நன்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு சொல்லணும். அதனால் வந்து நான் எல்லாருக்கும் மொத்தமாக நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் மாமா வெளியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பாஸ் பண்ணோடனே இந்த கோல்டு ரிங்கு போட்டாங்க ஜாயின் பண்ண அன்னைக்கு. நான் இப்போ ஜாயின் பண்ணி 10 நாள் ஆச்சு. இந்த வாட்ச்சு எங்கள் அண்ணன் வந்து எனக்கு எக்ஸாமுக்காக ப்ரெசென்ட் பண்ணார், குரூப் 4 எக்ஸாமுக்காக. இந்த பேனா என் தம்பி வந்து, நீ கையெழுத்து இந்த பேனை தான் போடணும் அப்படின்னு சொல்லி என் தம்பி வாங்கி கொடுத்தான். அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் தங்கச்சி தான் இல்லை இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. என் தங்கச்சிக்காக தான் இந்த மெடல் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினச்சேன். தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சுரேஷ் உன் மையன் சுரேஷில் போயிட்டான், இன்னும் மேலே வந்துடுவான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சுதர்சன் சார் அப்போ பாலா சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எத்தனை மார்க்கில் விட்டாலும் உன்னை வந்து தோல்வி தான் சொல்லுவாங்க, அந்த 1 மார்க்கில் ஜெயிச்சா கண்டிப்பாக நீ வந்து வெற்றி அடையலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஜெவராஜ் சார், நான் இங்கே போலீஸ் கிரவுண்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்தாங்க, எஸ்ஐக்கு அப்போ ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்தும் ஒரு இன்ஸ்பைராக இருந்துச்சு, நம்மளும் படிக்கணும், எப்படியாச்சும் உடம்ப குறைச்சி போலீஸுக்கு போகலான்னு தான் வந்தேன். அதுவும் முடியல. அப்புறம் கண்டிப்பாக இதுதான் எனக்கு லாஸ்ட் அட்டம்ப்ட்டு அப்படிங்கிற ஒரு உட்காந்துட்டேன். இப்போ தங்கச்சி அடுத்த வருஷம், இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணணும். அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்